நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே, மீண்டுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த ஆலயத்திலே நாங்கள் கூடவும், நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளவும், இந்த வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் தந்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. இதோ நீ உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வருகிற 3வது இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆரம்பத்தில் முடிவரை இந்த கிருபையின் கரங்களோடு இருக்கட்டும். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த 68வது கீர்த்தனை, தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ என்கிற அந்த கீர்த்தனையில 2 சரணங்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாளுக்காய் குறிக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். The Gospel according to St. John chapter 10 verses 1 to 10. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை குறிப்பிய 3ஆம் ஞாயிற்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது.
அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சுனைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் என்பதுவே வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை வாசி கேட்கலாம். நம் விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னி மரியாதையில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரின் மரித்தோருக்கு ஆய்விற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சற்று முன்பாக நாம் வாசி கேட்ட அந்த சுவிசேஷ பகுதி தான். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். ஈஸ்டர் பண்டிகைக்கு பின் வருகின்ற 3வது ஞாயிற்றுக்கிழமையை பொதுவாக நல்ல மேய்ப்பன் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுவார்கள். குட் ஷெப்பர்ட் சண்டே. இந்த நாளினுடைய அனைத்து வேத பகுதிகளும் சங்கீதம் 23ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வசனங்கள், பேதுரு அப்போஸ்தலர் எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வசனங்கள், இப்பொழுது யோவான் சுவிசேஷகர் நமக்கு சொல்லியிருக்கின்ற இந்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அனைத்தும் நமக்கு இந்த நாளிலே சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் யார்? அந்த மேய்ப்பன் என்ன செய்வார்? அவருடைய உச்சக்கட்டமான பணிகள் என்ன? அந்த மேய்ப்பனுடைய ஆடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த ஆடுகள் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து வேத பகுதிகளும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, இந்த உலகம் பஞ்சபூதங்களால் அடங்கி இருக்கிறது என்று நாம் சொல்லுகின்றோம். அதே போல இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் 5 புலன்களுக்கு உட்பட்டவனாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கடவுளை தன் தந்தையாக, தன்னுடைய தாயாக, தன்னுடைய குருவாக அல்லது நல்ல நண்பனாக அவர்கள் உருவகப்படுத்தி பார்ப்பது வழக்கம். அப்படி பார்க்கிற பொழுது இன்றைய தியான பகுதிகள் கடவுளை ஒரு மேய்ப்பனாக இங்கே சித்தரிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பன் என்று சொன்னால், அவர் நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கின்றார் என்பதை தான் இந்த வேத பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது.
பொதுவாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த சுவிசேஷம் சற்று வித்தியாசமான ஒரு வேத பகுதி. அந்த வேத பகுதிகளை நீங்கள் ஆழமாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை நானே, ஐ ஆம் என்கின்ற ஒரு வார்த்தை. இந்த வேத பகுதிகளிலே அல்லது இந்த சுவிசேஷம் முழுவதையும் நீங்கள் பார்த்தால், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நானே உலகத்திற்கு வழியாக இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், ஜீவனாக இருக்கிறேன், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன், நானே திராட்சை செடியாக இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதும் அவர் சொல்லியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தியான பகுதியிலே நல்ல மேய்ப்பன், அந்த நல்ல மேய்ப்பனுடைய பணிகள் என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இன்றைக்கு நம்முடைய வேத பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு காரியம், நானே வாசலாக இருக்கிறேன், ஐ அம் தி டோர் என்று சொல்லுகின்றார். இதனுடைய அடிப்படையிலே தான் இங்கே நமக்கு 10 வசனங்கள் இந்த தியான பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாளினுடைய இந்த வேத பகுதிகளை நாம் ஆழமாக பார்ப்போம் என்று சொன்னால், பொதுவாக வேதாகமத்திலே கடவுள் தன்னை ஒரு மேய்ப்பனாகவும் மக்களை ஒரு ஆடுகளாகவும் தான் சித்தரிக்கிறார். இதனால் குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 23வது சங்கீதம், the king of song, சங்கீதங்களுடைய அரசர் என்று சொல்லுவார்கள். இந்த சங்கீதத்தை தெரியாதவர்களே இருக்க முடியாது கிறிஸ்தவர்கள். இப்படி அந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எனக்கு செய்கிறார் என்பதை தான் இங்கே சங்கீதம் 23ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 20வது வசனம், மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையால் ஒரு ஆட்டு மந்தையை போல ஒரு ஜனத்தை வழிநடத்தினீர். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின அந்த 2 தலைவர்களை குறித்தும் சங்கீதம் சொல்லுகிறது. அவர்கள் மேய்ப்பர்களாக இருந்து அந்த ஆட்டு மந்தையை மேய்த்தார்கள். சங்கீதம் 79ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது ஜனமும் உமது மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் என்றென்றும் உமக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 1 வசனம், இஸ்ரவேலுடைய மேய்ப்பரே. சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம், அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாக இருக்கின்றோம். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலுடைய ஆடுகள். இப்படி அனைத்து வேத பகுதிகள் மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே கடவுள் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார், அவருடைய மக்களாகிய நாம் அவர் கைக்குள்ளாக இருக்கிற ஆடுகளாக இருக்கிறோம் என்பதை தான் வேதம் முழுவதும் நமக்கு காண்பிக்கிறது. அதே போல கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள், அவரால் அழைக்கப்பட்ட தலைவர்களை நாம் பார்க்கிற பொழுது, அரசர்களை பார்க்கிற பொழுது, அவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மோசே, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே தன் மாமன் எத்ரோவினுடைய ஆடுகளை அவன் மேய்த்து வந்தான். இப்படி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்த மோசேவை தான் கடவுள் தெரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தலைவனாக மாற்றினார். அதே போல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்பொழுது அங்கே ஏசாவினுடைய இல்லத்திலே போய் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகின்ற காரியம், எல்லோருக்கும் இளையவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தாவீதை குறித்து அவர்கள் சொன்னார்கள். அந்த தாவீதை தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு கடவுள் அவர் அரசராக மாற்றுகிறார். அதே போல தீர்க்கதரிசிகளை நீங்கள் பார்க்கிற பொழுது, ஆமோஸ் தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஆமோஸ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் மந்தையை மேய்க்கின்றவனாக இருந்தான். இப்படி கடவுள்
மேய்ப்பனாகவும் இஸ்ரவேல் மக்கள் ஆடுகளாகவும் இருக்கிறார்கள். அதே போல கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள், அரசர்கள், தீர்க்கதரிசிகள் கூட அவர்கள் மேய்ப்பர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மேய்ப்பன் என்று சொன்னால் கிரேக்க மொழியிலே பொய்மன் என்று சொல்வார்கள். பொய்மன் என்று சொன்னால் அதை தமிழிலே போதகர் என்று நாம் அழைக்கிறோம். அதே போல எபிஸ்கோப்பியன் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கிரேக்க மொழியில. எபிஸ்கோபஸ் என்று சொன்னால் கண்காணிப்பாளர். அதாவது இப்பொழுது நம்முடைய நடைமுறையில் உள்ள பிஷப் என்று சொல்லுகிறோமே, அதற்கு கிரேக்க மொழியில எபிஸ்கோப் என்பதுதான் அர்த்தம். அப்படியென்றால் ஒரு மேய்ப்பனுடைய பணி என்ன, அந்த பணியை அவர் எப்படி செய்கின்றார், எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நாளுடைய வேத பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதலாவது, ஒரு மேய்ப்பனுடைய தலையாய கடமை ஆடுகளை மேய்ப்பது. இரண்டாவது, அந்த ஆடுகளை கண்காணிப்பது. இந்த இரண்டு பொறுப்புகள் மிகவும் ஒரு பிரத்யேகமாக ஒரு பொறுப்புகளாகத்தான் வேதம் இங்கே கொடுத்திருக்கிறது. நமது இந்திய கலாச்சாரத்தை நீங்கள் ஒருவேளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனிதனுடைய முதல் தொழில் எது என்று சொன்னால் வேட்டையாடுதல். ஆனால் வேட்டையாடுகின்ற அந்த தொழில் மனிதனை நாகரிகத்துக்கு கொண்டு போகவில்லை. அதன் பிறகு மனிதன் நதிக்கரைகளிலே குடியேறுகிறார், அவன் விவசாயம் செய்கிறான். அப்பொழுதும் அவனுடைய நாகரிகம் மாறவில்லை. ஆனால் அவன் கால்நடைகளை மேய்க்க ஆரம்பித்தான், ஆடு மாடுகளை வளர்த்தான், அதை மேய்க்க ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் அவருடைய கலாச்சாரம், அவருடைய நாகரிகம் இந்த உலகத்திலே வளர்ச்சி அடைகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் மனிதனுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது எது என்று சொன்னால் மேய்க்கின்ற ஒரு பணி, ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு பணி என்பதை நமக்கு வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. மற்றொரு வரலாற்று செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் சிறு வயதிலிருந்தே நாம் படித்திருப்போம். அதாவது ஆரியர்கள், சிந்து சமவெளி நாகரிகம், அவர்கள் நம்முடைய தேசத்திற்கு கைபர் போலன் கடவாய் வழியாக எப்படி வந்தார்கள் என்று சொன்னால் ஆடு மாடுகளை மேய்ப்பர்களாக மேய்க்கின்ற மக்களாகத்தான் இந்த இந்தியாவிற்கு வந்தார்கள். இன்று வரை அந்த மேய்ப்பர்களுடைய கரங்களில் தான் இந்திய தேசம் இன்றைக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, இலக்கியமாக இருக்கட்டும் அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய வேத பகுதிகளாக இருக்கட்டும், மேய்ப்பனை குறித்து நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் எல்லோரும் ஆடுகளை மேய்த்தார்கள், ஆடுகளை பராமரித்தார்கள் என்று சொல்லி, ஆனால் வேதாகம் மாத்திரம்தான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதாவது நல்ல மேய்ப்பன் என்பவர் யார், அந்த நல்ல மேய்ப்பனுடைய பணிகள் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழுத்த திருத்தமாக சொல்லுகின்ற ஒரு சம்பவத்தை தான் நாம் வாசித்தோம். முதல் வசனமே இப்படிதான் ஆரம்பிக்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்படியென்றால் அவர் சொல்லுகிற காரியத்தில் ஒரு ஆழ்ந்த உண்மை இருக்கிறதை தான் இந்த முதல் வசனமே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த முதல் வசனத்திலே அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் இங்கே அந்த மேய்ப்பனை குறித்து சொல்லுகிற பொழுது, அந்த மேய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கிறவனாக இருக்கிறார். ஆடுகளுக்கு அவர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் என்று சொன்னால் வாசலாக இருக்கிறார். ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்றவனாக இருக்கிறார். ஆடுகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் இங்கே சந்திக்கின்றவனாக இருக்கிறார். ஏன் இறுதியாக நீங்கள் பார்த்தால் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்று சொல்லிதான் அந்த மேய்ப்பனை குறித்து அதன் பிற்பகுதி சொல்லுகிறது, நானே அந்த மேய்ப்பன். அப்படியென்றால் இந்த வேத பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வாசல், நானே அவர்களுக்கு பாதுகாப்பு, நானே அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னதுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அதனுடைய முன்பகுதியை நாம் பார்க்க வேண்டும். யோவான் 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதனுடைய இறுதி பகுதிகளை நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு பிறவி குருடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். ஆனால் அவன் சுகமான பிறகு அவரை அநேக மக்கள் சந்திக்கிறார்கள். அதை சந்தித்த போது அங்கே வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லோரும் அதில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த குருடரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள், உன்னை சுகமாக்கினவர் யார்?
அப்பொழுது அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சாட்சி பகருகிறார். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அவர் மீண்டுமாய் சொல்லுகிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு எண்ணம், இவன் ஒரு பிறவியில் குருடன், ஒரு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன், இவன் நமக்கு புத்தி சொல்லுகிறாரே என்று சொல்லி அவர் மேல் மிகுந்த கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யோவான் 9ஆம் அதிகாரம் இங்கே சொல்லுகிறது 34வது வசனம், அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவரை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இதுதான் இந்த வேத வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு காரணம். அதன் பிறகு வருகிற வசனங்களை பார்த்தால், அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்ட பொழுது, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்த சாட்சி பகர்ந்த ஒரு பிறவி குருடனை அங்கே இருக்கிற சமுதாயம் தள்ளிவிட்டது. அவர் ஒதுக்கப்பட்டார், அவர் புறம்பாக்கப்பட்டு விட்டார். இதை கேள்விப்பட்ட பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார், அவரிடத்தில் பேசுகிறார். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இன்றைக்கு நம்முடைய தியான பகுதியாக யோவான் 10ஆம் அதிகாரம். இங்கே புறம்பாக்கினார்கள். ஆனால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வாசலாக இருக்கிறேன், நீ எனக்குள்ளாக வா. இந்த சமூகத்திலே தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு சமூகத்திலே குடும்பத்தால் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், நானே வாசலாக இருக்கிறேன், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். எப்படி ஏற்றுக்கொள்வேன்? நான் உங்களை அன்பாக நான் ஏற்றுக்கொள்வேன், உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனுடைய உன்னதமான பணி எது என்பதைதான் இந்த முதல் 10 வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த மேய்ப்பன் இன்றைக்கு நமக்கு வாசலாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அவருக்குள்ளாக நாம் பிரவேசிக்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் நல்ல மேய்ச்சலை கண்டடைவோம், ஆசீர்வாதங்களை நாம் கண்டடைவோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நாம் பின்பற்றி போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போவோம் என்பதையும் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேத பகுதியிலே தெளிவுபடுத்தி இறுதியாக நானே நல்ல மேய்ப்பன் என்கின்ற காரியத்தை அந்த மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்துகின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்து நமக்கு வாசலாக இருக்கிறார். அந்த வாசலுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்வை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். காரணம், இன்றைக்கு நம்முடைய எல்லா விதமான காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்தும் இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் வருகிற பொழுது, அந்த வாசலுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வரலாற்று சம்பவங்களை பார்க்கிற பொழுது அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் 1517ஆம் ஆண்டு ஜெர்மன் தேசத்திலே மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை ஆரம்பித்தார். அவர் என்ன செய்தார்? 95 ஆதி நியாயங்களை அவர் எழுதி அதை அன்றைக்கு அந்த விட்டன்பர்க் ஆலயத்தினுடைய வாசலிலே, அந்த கதவிலே அவர் என்ன செய்தார்? ஆணிகளால் அடித்து அதை வைத்தார். அந்த வாசலிலே ஒட்டப்பட்டிருந்த அந்த 95 ஆதிநாயகங்களால் இன்றைக்கு வரலாற்றை திருப்பி பார்க்க வைத்தது. இன்றைக்கு புராட்டஸ்டன்ட் திருச்சபை என்று சொல்லுகிற அந்த திருச்சபைகள் உருவாவதற்கு இன்றைக்கு காரணம் அன்றைக்கு அந்த விட்டன்பர்க் ஆலயத்துடைய வாசல்கள். அன்றைக்கு தான் மார்ட்டின் லூத்தர் அந்த பெரிய சீர்திருத்தத்தை ஆரம்பித்தார். அதே போலதான் இங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நானே வாசலாக இருக்கிறேன். அந்த வாசல் உங்களை உள்ளே அனுமதிக்கிறது, உங்களை உள்ளே பாதுகாக்கிறது, உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறது. அதே போல உங்களை மீண்டுமாக வெளியிலே அனுப்புவதும் உங்களை வழிநடத்துவதும் அந்த வாசல் தான். அப்படியானால் அந்த வாசல் யார் என்று சொன்னால், நல்ல மேய்ப்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசல். இன்னைக்கு அந்த வாசலுக்குள்ளாய் நாம் உட்பிரவேசிக்கிற போது
இன்னைக்கு நம்முடைய வாழ்வை அந்த நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுளாக இன்னைக்கு இருக்கின்றார். அன்பார்ந்த வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது நேற்று அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை அவன் கொடுக்கிறான் என்று சொல்லி நேற்று ஜீவனை கொடுத்த ஒரு கடவுளாக இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறார்? எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறது. அப்படியானால் அவர் இன்று நமக்கு ஒரு பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நாளை எப்படி இருப்பார்? அதைத்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்கிறார். 1 பேதுரு 5:4 அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அப்படியானால் நேற்று நல்ல மேய்ப்பனாக இருந்த கடவுள் இன்றைக்கு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த பெரிய மேய்ப்பனாக இருக்கிற அந்த கடவுள் நாளை நமக்கு ஒரு பிரதான மேய்ப்பனாக இருந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரிடத்திலே நாம் வருவோம், நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாம் அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பாதுகாப்பையும் நமக்கு பராமரிப்பையும் நம்முடைய தேவைகளையும் சந்திக்கிற ஒரு கடவுளாக இன்றைக்கு இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட மேய்ப்பனாகிய கிறிஸ்துவிடத்திலே வருவோம், அவரை உண்மையாக நாம் அறிந்து கொள்வோம். ஒரு பெரிய பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்திலே ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்திலே இருக்கிற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லோரும் அந்த ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியானது ஆரம்பிப்பதற்கு சற்று தாமதமாகிறது. அங்கே அந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் ஒரு அறிவிப்பை அறிவித்தது. இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு சற்று காலதாமதமாகும், ஒரு 5-10 நிமிடங்கள் ஆகும். ஆகவே யாராவது பேச விரும்பினால் அல்லது பாட விரும்பினால் நீங்கள் வந்து பாடலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே அங்கே முன்பாக வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு 3 வயது ஒரு சிறு குழந்தை வேகமாக எழுந்து அந்த மேடைக்கு ஓடி போய் அந்த மேடையை அந்த மைக்கை பிடித்துக் கொண்டு சங்கீதம் 23 என்று சொல்லி கர்த்தரே மேய்ப்பர் என்று ஆரம்பித்து ஒரே நிமிடத்திற்குள்ளாக அந்த சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லி முடித்து விட்டது. எல்லோரும் அங்கே கை தட்டினார்கள், ஆரவாரம் செய்தார்கள். மீண்டுமாக ஒரு அறிவிப்பு, வேறு யாராவது ஏதாவது பேச விரும்பினால் நீங்கள் வாருங்கள். உடனடியாக 85 வயது நிரம்பின ஒரு வயதான மனிதன் தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு அந்த மேடைக்கு மெதுவாக ஏறுகிறார். நடக்க முடியாமல் வருகிறார். அவரும் அந்த மைக்கை எடுத்தார். அதே சங்கீதம் 23 அவர் வாசித்து, அதாவது மனப்பாடமாக சொன்னார். கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்து விட்டார். அவருடைய கண்கள் எல்லாம் தண்ணி. அந்த ஒவ்வொரு வசனத்தை அவர் சொல்லி முடிப்பதற்கு ஒவ்வொரு நிமிடங்கள் ஆகுது. ஏறக்குறைய 15 நிமிடத்திற்கு மேலாக முடிந்து விட்டது. அனைவரும் அந்த சங்கீதத்தை அந்த பெரிய மனிதன் சொல்லி மீண்டுமாக அழுகையோடு அந்த மேடையிலிருந்து இறங்கி வருகிறார். வந்து தன்னுடைய இடத்தில் உட்கார்கிற போது அங்கே இருக்கிற மக்கள் கேட்டார்கள், ஐயா அந்த சங்கீதம் 23 அந்த குழந்தை சொன்னது, அப்போது எல்லோரும் கைத்தட்டினார்கள். ஆனால் நீங்கள் அதே சங்கீதம் 23 சொல்லுகின்ற பொழுது மௌனம் அமைதியாக இருந்தது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று கேட்டபோது அந்த பெரியவர் சொன்னாராம், அந்த குழந்தைக்கு சங்கீதம் 23 தான் தெரியும், ஆனால் எனக்கு அந்த சங்கீதம் 23 வருகிற மேய்ப்பனை எனக்கு தெரியும். She knows the Psalm 23, but I know the shepherd. 85 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அந்த மேய்ப்பன் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்தினார், என் தேவைகளை எல்லாம் சந்தித்தார், எப்படி என்னை பாதுகாத்தார் என்று நான் நினைக்கின்ற பொழுது என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லி அந்த மக்களுக்கு சொன்னார். அன்பானவர்களே, இது உண்மை. இன்னைக்கு சங்கீதம் 23 நல்ல மேய்ப்பராகிய அந்த கடவுள் யார் என்று சொன்னால் அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அவரிடத்திலே வருவோம், நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்காக அவரிடத்தில் வருவோம். அவரை நம்மை பாதுகாப்பார், நம்மை போஷிப்பார், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அந்த மேய்ப்பனாகிய கிறிஸ்துவிடத்தில் வந்து நாம் ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுள் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இல்லங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக.
ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மீண்டுமாக இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த 51வது ஞான பாடலை நாம் பாடுவோம். அதை பாடிய பிறகு நாம் ஜெபத்திற்கு நாம் செல்வோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்களுக்கு இல்லாத நல்ல ஒரு சாக்கியத்தையும் ஒரு பாக்கியத்தையும் இந்த நாளிலே கொடுத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் வேத வசனங்களிலே வாசித்த வண்ணமாக நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர், எங்களுக்கு வாசலாக இருக்கிறீர், எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய மந்தையுடைய ஆடுகளாக இருந்து நீர் கிருபை செய்தீர்கள் சுவாமி. இந்த நாளிலே உலக நாடுகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தினுடைய நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்புக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்திலே அவைகள் அனைத்தும் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் செல்லும்படியாக நீர் கிருபை செய்திருந்த ஆண்டவரே, இந்த நாடுகள் கூட எங்கள் இந்திய தேசத்திற்காக, எங்கள் தமிழகத்திற்காக, குறிப்பாக இந்த கொரோனாவினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில இடங்களுக்காக, குறிப்பாக சென்னை நகரத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆணி வாய்ந்த தரம் அந்த மக்களை பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, அந்த வைரஸ் தொற்று அதிகமாக இல்லாமல் நீண்டாமே வெகு சீக்கிரத்திலே அதை குணமாக்கும்படியாக, அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாக நீர் கிருபை செய்திருந்த ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் திருச்சபைக்காக, கண்காணி அருத்திரன் திருச்சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபையுடைய அனைத்து குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இதில் இருக்கிற அனைத்து விதமான நிர்வாகத்திற்காக மற்றும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இன்னொரு ஆராதனை நடத்தபடியாய் உதவி செய்த அருமையான நண்பர்களுக்காய், அருமை சகோதரர் அன்பர் சிலவர்களுக்காக, அருமை சகோதரர் கிஷோர் அவர்களுக்காக, அருமை உடன் ஊழியர் ராஜ் அவர்களுக்காக, அருமை சகோதரர் சாமுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வெளிநாடுகளுக்கு அன்பு சகோதரர்களை நாம் நினைக்கிறோம், திருச்சபை குடும்பங்களை நினைக்கிறோம். அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் உங்களுடைய அன்பின் கரம் ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கட்டும் சுவாமி. வெகு சீக்கிரத்தில் அந்த தேசங்களுக்கு நாங்கள் சுகமான செய்திகளை கேள்விப்பட கிருபை செய்திருந்த ஆண்டவரே, இந்த நாளிலே கொரோனா முக்கிய காரியங்களுக்காக தன்னை முழுமையாய் ஈடுபடுத்தி தங்களுடைய ஊழியத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, மருத்துவத்துறை ஊழியர்களுக்காக வேண்டுகிறோம். அதே போல அரசாங்க அதிகாரிகளுக்காக வேண்டுகிறோம். அதில் பணியாற்றுகிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம்.
இந்த நாளிலே எங்கள் அரசாங்கத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல காவல்துறைக்காக, அதிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, அதிலே தொடர்ந்து தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிற காவலர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.